பெரம்பலூர் அருகே போலீஸ் காவலில் இருந்த ரவுடி வெள்ளைக்காளியை மர்ம கும்பல் கொலை செய்ய முயன்ற விவகாரத்தில் நாட்டு வெடிகுண்டு ஆயுதங்களுடன் மற்றொரு கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரம்பலூர் அருகே போலீஸ் காவலில் இருந்த ரவுடி வெள்ளைக்காளியை மர்ம கும்பல் கொலை செய்ய முயன்ற விவகாரத்தில் நாட்டு வெடிகுண்டு ஆயுதங்களுடன் மற்றொரு கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. போலீஸ் வாகனத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை முயற்சி செய்த கும்பலின் மற்றொரு காரும் தற்பொழுது சிக்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வருகிறார் எமது செய்தியாளர் இளையராஜா. வணக்கம் இளையராஜா. போலீஸ் காவலில் இருந்த வெள்ளைக்காளியை கொலை செய்ய முயன்ற நிலையில் தற்பொழுது மற்றொரு கார் பயங்கர ஆயுதங்களுடன் சிக்கியிருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சிகாமணி. கஞ்சா வழக்கில் கைதாகி கடந்த 6 ஆண்டுகளாக சென்னை புயல் சிறையில் உள்ள மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடியான வெள்ளைக்காளி மீது 9 கொலை வழக்கு, 8 கொலை முயற்சி வழக்கு, அடிதடி, மிரட்டல், கஞ்சா உட்பட 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. இந்த நிலையில் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை ஒன்றிற்கு ஆஜர்படுத்த கடந்த 20ஆம் தேதி சென்னை புயல் சிறையிலிருந்து உதவி ஆய்வாளர் ஒருவர் தலைமையிலான 5 பேர் கொண்ட துப்பாக்கி ஏந்திய எஸ்கார்ட் போலீசார் வெள்ளைக்காளியை அழைத்து வந்து கடந்த 21ஆம் தேதி புதுக்கோட்டை நீதிமன்றத்திலும் அதனைத் தொடர்ந்து 22, 23 தேதிகளில் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் வீடியோ கான்பரன்சிங் மூலம் வழக்கு விசாரணைக்கு ஆஜர்படுத்திவிட்டு மீண்டும் சென்னை புயல் சிறையில் அழைப்பதற்கு 24ஆம் தேதி காவல்துறை வாகனத்தில் வெள்ளைக்காளியை எஸ்கார்ட் போலீசார் அழைத்து சென்றனர். இந்த நிலையில் மதிய உணவு சாப்பிடுவதற்காக பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருமாந்துறை சுங்கச்சாவடி பகுதியில் 100 மீட்டர் தூரம் முன்னதாக உள்ள ஒரு ஹோட்டலில் வாகனத்தை நிறுத்திவிட்டு வெள்ளைக்காளி டேபிளில் அமர்ந்து போலீசார் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். இதற்கிடையே வெள்ளைக்காளியை அழைத்து சென்ற காவல்துறை வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த சைலோ மற்றும் இனோவா கார்களில் வந்த 15 பேர் கொண்ட கும்பல் மிக அதிவேகமாக வந்து திடீரென காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி ஹோட்டலுக்குள் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி வெள்ளைக்காளியை வெட்டி கொலை செய்ய முயற்சித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த எஸ்கார்ட் போலீசார் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு வெள்ளைக்காளியை பாதுகாத்து தங்கள் கைகளில் வைத்திருந்த துப்பாக்கிகளால் கொலை முயற்சி கும்பலை நோக்கி 9 ரவுண்டுகள் சுட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சினிமா காட்சி போல் அரங்கேறிய இந்த சம்பவத்தில் பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை பாதுகாக்க கொலை முயற்சி கும்பலை நோக்கி போலீசார் அதிரடியாக துப்பாக்கியால் சுட்டதால் தங்களது உயிருக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விடுமோ என அஞ்சிய அந்த கொலை முயற்சி கும்பல் தங்களது முயற்சியை கைவிட்டு காரில் தப்பி அந்த பகுதியில் உள்ள டோல் பிளாசா, அதாவது திருமாந்துறை டோல்கேட்டில் பேரிகார்டையும் உடைத்து தகர்த்தெறிந்து அதிவேகமாக சீறி பாய்ந்து தப்பி தொழுதூர் அருகே சாலையோரம் ஒரு காரை மட்டும் சைலோ நிறுத்திவிட்டு அந்த கொலை முயற்சி கும்பல் மற்றொரு காரில் இனோவா தப்பி தலைமறைவானது. இந்த சிசிடிவி காட்சிகளும் நேற்று முன்தினம் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் 3 போலீசார் உட்பட 4 பேர் படுகாயமடைந்து பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில், அதாவது உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியிலும் கூட இந்த காரை கார் டோல்கேட்டில் இடித்து சென்றது சம்பவமாக தொடர்ந்து சோதனை சாவடியில் அசோகன் தலைமையிலான போலீசார் ஈடுபட்டும் வந்தனர். இதனை அறிந்த மங்களமேடு போலீசார் மற்றும் தடய அறிவியல் நிபுணர்கள் திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனிதா தலைமையில் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து தடயங்களை கைப்பற்றி விசாரித்தும் வந்தனர். இந்த நிலையில் இந்த கொலை முயற்சி சம்பவம் தொடர்பாக 10க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ள மங்களமேடு போலீசார் ஐஜி உத்தரவின் பேரில் 5 தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடியும் வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று சின்னசேலம் அருகே கீழ்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வி கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள ஏரியில் கொலை முயற்சி கும்பல் பயன்படுத்திய கேரள பதிவெண் கொண்ட இனோவா கார் இருப்பதை கண்டறிந்து போலீசார் அதனை பறிமுதல் செய்து ஆராய்ந்த போது அந்த காரில் நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் பயங்கர ஆயுதங்கள் இருப்பதை கண்டறிந்தனர். பின்பு மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களை வரவழைத்து சோதனை செய்து பின்னர் வண்டியை பறிமுதல் செய்து இன்று காவல் நிலையம் எடுத்துச் சென்று தப்பியோடிய குற்றவாளிகளை மிக தீவிரமாகவும் தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சிகாமணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.